இன்றைக்கி நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா ஹியூமன் கண்ட்ரோல் ஆஃப் ஃபயர். மனுஷன் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான் இல்லையா, அதனால் எவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்கு. எப்படி ஹியூமன் வந்து ஃபஸ்ட்டு ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். முதல்ல பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது, எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாது, அது என்னன்னே வந்து முதல்ல புரியல ஆரம்ப கட்ட மனிதர்களுக்கு. போக போக என்ன ஆச்சுன்னா, மின்னல் மூலியமாக வந்து மரத்து மேலே மின்னல் அடிக்கும்போது அந்த மரம் வந்து எரியும். அந்த எரியிற அந்த நெருப்பை இவன் வந்து தக்க வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருப்பான். ஒரு 2 நாள் அதை அப்படியே எரியிறத வந்து அதை வச்சு பாதுகாத்து வச்சுட்டு இருப்பான். ஆனால் அது எப்படியாவது அணைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அதை உருவாக்க தெரியாது. மறுபடியும் அடுத்த மின்னல் வர வரைக்கும் இவன் வந்து காத்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா நேச்சுரலாக வர ஃபயர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மலைகளில் வந்து தீ உரசி, அதாவது மரங்கள் உரசி தீ பற்றிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தீக்களையும் இவன் வந்து கொஞ்சம் காட்டுத்தீ இந்த மாதிரி தீக்களையும் இவன் வந்து பாதுகாத்து வச்சுப்பான். அது அப்போது தீ எப்போது நேச்சுரலாக வருதோ அந்த சமயத்தில் இவன் வந்து அதுலேருந்து ஒரு பாகத்தை எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான், தவிர இவனுக்கு வந்து எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாது. ஆனால் காலங்கள் போக போக என்ன ஆச்சுன்னா, இவன் வந்து எப்படி நெருப்பை உருவாக்குறது அப்படிங்கிற வித்தையை கற்றுக்கிட்டான். இந்த வித்தையை கற்றுக்கிட்டதுனால தான் மற்ற உயிரினங்களை விட இவன் வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் ஆகிட்டான். இந்த நெருப்பு மட்டும் மனிதர்கள் கையில் இல்லைன்னா மனித இனம் இப்போ இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அவ்வளவு ஆபத்துலேயும் இந்த நெருப்பு இருந்ததுனால தான் மனித இனம் வந்து தப்பிக்க முடிஞ்சது. ஒரு மிருகம் வந்து நம்மளை வேட்டையாட வரப்போது நெருப்பு நம்ம கையில் இருந்ததுன்னா அந்த மிருகத்துக்கு அது சுடும். ஏன்னா எல்லா மிருகங்களும் எந்த ஒரு லிவிங் பீயிங்காக இருந்தாலும் எல்லா லிவிங் திங்ஸும் வந்து கார்பனால் தான் உருவாகியிருக்கு. கார்பன் வந்து எரியக்கூடியது. எந்த ஒரு மிருகத்தாலேயும் வந்து நெருப்புலேருந்து தப்பிக்க முடியாது. அந்த நெருப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போது நம்ம வந்து அந்த மிருகத்தை வந்து விரட்டி அடிக்க முடியும். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டான் முதல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விலங்கு வந்தாலும் அதை வந்து துரத்தி அனுப்புறதுக்குனே இவன் வந்து ஃபயரை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டான். அப்போ ஃபயரை உருவாக்கி வச்சவன் வந்து அவனோட சொசைட்டியில் அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து மேல் நோங்கி நின்றான். அதாவது அரசர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நின்னான். அப்புறமா என்னாச்சு, அந்த நெருப்பு உருவாக்குறது வந்து பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த வித்தை தெரிய அது வந்து மனித இனத்தோட ஒரு பொக்கிஷமாகவே மாறி போய் அப்புறமா வந்து நெருப்பு உருவாக்குறது ஒரு சாதாரண ஒரு வேலையாக போயிடுச்சு. இப்போ வந்து நெருப்புனா ஒரு மேட்ச் பாக்ஸை வாங்கிட்டு வந்து ஈஸியாக வந்து உங்களால் நெருப்பை உருவாக்கிட முடியும். அது இப்போ அவ்வளோ சிம்பிள் ஆகிப்போச்சு. அதுவும் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பல எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்துச்சு. ஸ்பார்க் மூலியமாக எதோ நிறைய இது வந்துருச்சு இப்போது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு நெருப்பு உருவாக்குறதுக்கு மினிமம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஆகும். இந்த மாதிரி ஒரு நெருப்பு நம்ம கையில் இருந்ததுனால தான் நம்ம வந்து முதல்ல விஷயம் மற்ற உயிரினம், அதாவது கார்னிவோரஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சிங்கம், புலி, இந்த மாதிரி காட்டில் இருக்கிற பாம்பு, இந்த மாதிரி பல உயிரினங்களுக்குன்னு நம்ம வந்து தப்பிக்க முடிஞ்சது. இன்னொன்று என்ன விஷயம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து சமைச்சு சாப்பிட முடிஞ்சது. அதோட ருசியை காண முடிஞ்சது. அப்போ இரவு நேரங்கள்லேயும் வந்து வேட்டை விலங்கை தேடி போக முடிஞ்சது. அதை வேட்டையாடி அதை கொண்டு வந்து வச்சுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த நெருப்பால் நம்மளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கு. அந்த நெருப்பை நம்ம எப்படி பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நெருப்பை தொட்டு கும்பிட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அதனால தான் நெருப்பை நம்ம கலாச்சாரத்தையே தொட்டு கும்பிட்டுக்கிறோம். அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிற அந்த நெருப்பு நம்ம வந்து தொட்டு கும்பிட்டுக்கிறோம். நன்றி.